வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஏஐ இமேஜை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து குரோம் ப்ரௌசர் போயிருங்க. குரோம் ப்ரௌசர் போயிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜெமினி அப்படின்னு டைப் பண்ணிக்காங்க. இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கும் கூகுள் ஜெமினின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குறி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் இதுமாரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் கேலரிக்கு போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். கீழே பாருங்கள், லோட் ஆகும். ஓகே, ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. இப்போ அது கீழே பாருங்கள் டைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் தான் வந்து நம்ம ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இமேஜ் வந்து சென்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகி கீழே காமிக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, இதில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இமேஜுக்கு மேலே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலும் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிரும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களால் காப்பி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் போயிருங்க. போயிட்டு சர்ச் பாக்ஸ் போயிட்டு கிரியேட் எ 1/7 ஸ்கேல் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இதுமாதிரி பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாவே போதும். நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். நான் இதில் தான் வந்து நான் காப்பி பண்ணேன் அந்த கமெண்ட் ப்ராம்ப்டை. ஓகே, இது மாதிரி நீங்கள் அழுத்தி பிடிச்சி நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு வந்து மறக்காம என்னுடைய தமிழ் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்புறம் இது மாதிரி ஏஐ இமேஜை வந்து எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஏஐ இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம்.